நீங்க எங்க இருக்கீங்க? இங்கதான் இருக்கிறேன் நானு. அவன் ஏன் விளக்கு கொடுத்தல? அதையும் கேக்குறீங்க? அந்த பையன் எங்கேயோ போயிட்டான். சீமண்ண புட்டி எங்க இருக்குன்னு தெரியல. விளக்கேத்தல. வீடெல்லாம் ஒரே இருட்டா இருக்குது. சே சீமண்ண புட்டியா? அட அட பரவாயில்லையே. என்ன இதுதான் தேடி இருக்கு. வெத்தலை பாக்கு தட்டையா? ஆமாங்க. நான் எந்த கோயில்ல போய் முட்டிக்க? ஏனுங்க? நான் தான் உனக்கு சொல்லி இருக்கிறேன், கதவுக்கும் பின்னாலே சுவிட்ச் போர்டு இருக்குது, அத அப்படின்னா விளக்கெல்லாம் எரின்னு சொன்னேன்ல. ஏன் நீ சீமண்ண புட்டி கேக்குற? ஐயோ நான் மாட்டேன். அது தொட்டா படக்குன்னு புடிச்சுக்குமாம்ல. உன் மேல ஆசை, அது புடிச்சுக்கு. கரண்ட் வர்ற கம்பி இருக்கே, அதை தொட்டாதான் புடிச்சுக்கும். இது சுவிட்ச், இத தொட்டா புடிச்சுக்காது. அப்படின்னா ஆனு, இப்படின்னா ஆஃப். என்ன ஆனா? ஆணு பொண்ணு அப்படியா குழந்தையா எல்லாம் ஒரு குடும்பமே அங்க இருக்குது. நான் என்னத்த பண்ண சொல்லு? அதாவது அதுக்கு பேர் என்ன தெரியுமா? என்னங்க? சுச்சி. சொச்சியா? சொச்சி, இடியாப்பம், ஊத்தாப்பம், முறுக்கு, மசாலோட ஏன்னா பலகாரம் பேரை கொண்டு போய் அதுக்கு வைக்கிற நீ வா. அதாவது விவரமா சொல்றேன், சுச்சி சுச்சி. சூழ்ச்சியா? சூழ்ச்சி, துரோகம், வஞ்சனை, பொறாமை எல்லாம் இருக்கு இந்த தட்டுல. வை, இந்தாங்க உட்காரு. நான் மாட்டேன். ஆம்பளைங்க முன்னால பொம்பளைங்க உட்கார கூடாது. காலம் நீ சொல்றது, அதாவது நீ சொல்றது இருக்க கடந்த காலம், இது நிகழ்காலம். நடக்க வேண்டியது நடந்துகிட்டு இருக்கிறது. நீ உட்காரலாம். பெண்களுக்கு சமச்சீட்டு வேணுங்கிறதுக்கு தானே பத்திரிகையில பத்தி பத்தியா எழுதிய மண்டையை போட்டு உடைச்சுக்கிட்டு இருக்கிறேன். நீ உட்காரு. சரிங்க. சமத்துவமா உட்காரு. யாரு என்ன சொன்னாலும் சரி, சொல்றவர்கள் எதிர்பார்க்காத உட்கார்ந்துரு. இது என்ன பள்ளிக்கூட புள்ள மாதிரி கையை கட்டிக்கிட்டு கையெடு. வெத்தலை வாக்கு போடு. வெத்தலை வாக்கு போடுன்னு உனக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் பாரு. மெல்லு 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 மென்னு முழுங்கு முழுங்கு. இன்னைக்கு ராத்திரி 9 மணிக்கு என்னுடைய தோழன் ஆள வந்தான் இல்ல, ஆள வந்தான். அவன் ஒரு நிகழ்ச்சி நடத்துறான், அதாவது சொற்பொழிவு. சொற்பொழிவு அதை கேட்டுட்டு தான் நம்ம தூங்கணும். என்னங்க பவுடர் இங்க துப்ப போற? எங்க துப்புறதுங்கிறியா? என் கையில துப்பு. நான் செய்த பாவத்தை நான் அனுபவிக்கிறேன். துப்பு. அங்க மட்டும் துப்பலாமா? ஏது இது கட்டுப்படி ஆகாதமா? நாளைக்கே ஒரு பயலை வேலைக்கு அமர்த்தி இங்கே துப்புன்னு ஒரு போர்டு எழுதி அவன் கழுத்துல மாட்டி ஒரு சட்டியும் கொடுத்து அவன் பக்கத்துல நிக்க வைக்கிறேன். நீ அதுல துப்பினாலும் சரி, அவன் மூஞ்சில துப்பினாலும் சரி. ஏது நீ இப்படி துப்பிட்டு போனா வீடு ஒரே காவி கலர் ஆயிடும். இந்த வீடு அடையாளம் தெரியாம இன்னொரு வீட்டுல போய் பூந்துருவானுங்க போல இருக்குதா? சுவிச்சு நியாயம் இல்ல. இந்த இங்க துப்பிட்டு வா. ரேடியோ ரேடியோ கேட்கலாம். மணி ஆகி போச்சு. சீக்கிரம் வா, ரேடியோ கேட்போம். எவ்வளவு வெத்தலை அத்தனை மண்ணு விட்டாள. நான் நாகூராடு கழகம் தலை திங்கிற மாதிரி. ஐயோ எப்பா எப்பா. பயிலுங்க பயில பயில அடையாள பயில. யார கூப்பிடுற? பயிரன் பயலையா? நான் உங்ககிட்ட பிராணன் வாங்குற போறதான் அவன் வேறையா? ஃபைலு ஃபைலு ஃபைல் இல்ல, இது எழுதுறது. இந்த ஸ்லேட் மாதிரி வச்சு எழுதுங்க. எடுத்துட்டு வா, டைம் ஆச்சு. ஒண்ணு சத்தங்கத்தான் போடப்படாது, வாய் திறந்து ஒண்ணு பேசப்படாது. அப்படி போய் உட்கார், உட்கார்ந்து கேளு. ஆஹா, அடாடாடா, இது என்ன கொரட்டையா? இது பைக் கவுண்ட் ஏரோப்ளான் போற சவுண்ட்ல கேக்குது. அம்மா தங்க லட்சம் லட்சம். என்ன 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 சமாச்சாரம்? என்ன 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 செய்ய போற? பூட்ஸ் காட்டுறேன். நான் காட்டிக்கிறேன். பூட்ஸ் காட்டுறேன்னு காலை காட்டுறிய? இருங்க. எங்க போறா? பூட்ஸ் வரலன்னு அருவாளை எடுத்துட்டு வர போறாளா? தங்கலட்சுமி, அம்மா தங்க. என்னடா இது? என்ன தீயணைக்கும் படையில சேர்ந்து விட்டாயா? என்ன பண்ற ஒண்ணுமே புரியலையே. குடிங்க தண்ணி தண்ணி. ஓஹோ, அதாவது புருஷங்காரன் வெளியில போயிட்டு வந்த உடனே புடிச கட்டணும், கோட்டை கட்டணும், குடிக்கிறது தண்ணி கொண்டாந்து கொடுக்கணும்னு சொன்னேனே, அந்த வேலையா இது? ஆமா, நீங்க சொன்னதெல்லாம் நான் சரியா செஞ்சிருந்தீங்க. சரியா தான் இருக்கு, ஆனா கொஞ்சம் ஹார்டா இருக்கு. ஹார்டா? எங்க இருக்குது? அங்க மேய்ச்சிக்கிட்டு இருக்கு. எங்க? ஹார்டா இருக்குன்னா கொஞ்சம் கடுபடியா இருக்குது, அதாவது ரொம்ப கொடூரமா இருக்குது. கொடூரமா? ஆமா. ஒண்ணும் புரியல. முரட்டுத்தனமா இருக்குங்கிற. அது போக போக சரியா போகுங்க. சரியா போகுமா? போனா சரி. ஏங்க என்ன என்ன செய்யணுங்க? சொல்றேன். அம்மா என்ன கவாத்து படுற? உங்க கூட வர்றேங்க. கூடையும் வேணாம், முறவும் வேணாம்.
என்ன செய்யணும்னு கேட்டீங்களா? ஆமாங்க. பின் தூங்கி முன்னழுவாள் பத்தினி. அப்படின்னா என்னங்க? என்னன்னா புருஷனுக்கு வேணுங்கிற பணிவிடை எல்லாம் செய்துட்டு பின்னால தூக்கி முன்னால எழுந்திருக்கணும். ஐயா, அது எப்படிங்க? உங்க முதுகுக்கு பின்னால தூங்கி உங்க மூஞ்சுக்கு முன்னால எப்படி எந்திரிக்க முடியும்? வள்ளுவர் சுவாமி, நீங்க வாழ்க, உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் போல இருக்குது. என்ன அது வேற கதை. நீ ஒண்ணு கவலைப்பட வேணாம். எனக்கு முதுகுக்கு பின்னாலே தூங்கு, நான் திரும்பி முகத்தை காட்டுறேன், அப்புறமேல் நீ எழுந்திருக்கல. ஐயோ, நான் என்ன சொல்றேன், நீ என்ன கேக்குற? நான் தூங்குன பிறகு நீ தூங்கணும், எனக்கு முன்னால எழுந்திருக்கணும். முடியுமா? ஆத்தாடி, இது அதை விட பெரிய கஷ்டம் இல்ல? இதுவும் கஷ்டமா? நீங்க பேயாலாய ரசில புடிச்சிட்டு கிறுக்கிட்டு இருப்பீங்க. எப்ப படுக்கிறீங்க எந்திரிக்கங்கிறத எனக்கு தெரியாது. என்ன செய்ய, உன் தூக்கம் அப்படி. அதனால அந்த சத்தத்துல நான் எழுந்து நானே போய் காப்பி போட்டு குடிச்சிட்டு டம்ளர்ல உனக்கும் காப்பி எடுத்துட்டு வந்து அம்மா உலகளா எழுந்திருக்க வேண்டியதா இருக்குது. ஏங்க இப்படியே வச்சுக்கோ, இது ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம வீட்டுல நல்லா இருக்குது, அக்கம் பக்கத்துல எல்லாம் சிரிப்பா சிரிக்கிறாங்கடா. நான் என்ன பண்ண? அப்போ நம்ம ஒரு ஒப்பந்தம் செய்துக்கோமே. முன்னாடியே நீங்க படுத்து தூங்கிருங்க. சரி. என்ன காலையில எழுப்பி விட்டுருங்க, நீங்க படுத்து தூங்குங்க. நான் போய் காப்பியை காய்ச்சிக்கிட்டு உங்களை வந்து எழுப்புறேன். எப்படி? இது அதை விட சிங்கமா இருக்குது. இந்த பாரு தங்கம், இங்க வாசோட இந்த விளையாட்டெல்லாம் அப்புறமேல பேசிக்குவோம். என்னுடைய சிநேகிதன் இருக்கிறானே ஆள வந்தான், நான் ஒரு அடங்காப்படாரிய கல்யாணம் பண்ணிட்டு வந்தான்ல, இப்ப எப்படி குடும்பம் நடத்துறாங்க தெரியுமா? வைரமும் தங்கம் போல இருக்கிறாங்க. அடடா, இவங்க என்னவா தம்பதிகள், என்ன அடக்க ஒடுக்கு, என்ன பரிபக்தி அப்படின்னு அந்த பொண்ணை எப்படி பாராட்டுறாங்க. ஊரெல்லாம் அட நீங்க என்னங்க, எங்க அண்ணன் தம்பி கூட தான் நான் குடுத்தன நடத்துறத பாத்துட்டு அப்படிங்கிறாங்க. அவன்ங்கிறது நாயை கூப்பிடுறான், நீ குடுத்தன பண்றது எங்க பார்த்தான்? 2 வருஷம் கழிச்சு வர சொல்லியிருக்கேன். அதெல்லாம் 4 தடவை சரியா போகணும்னு வச்சுக்கேன். இப்ப சமையல் ஆயிடுச்சோ? ஆயிடுச்சு. மிளகா தான் அரைக்கணும். நான் வந்து அரைச்சு தரேன். ஒண்ணு நீங்க அரைக்க வேண்டாம், துவையல் தான். துவையலா? தங்கலட்சுமி, தங்கலட்சுமி. என்னங்க கூப்பிட்டீங்களா? ஆமா ஆமா, இங்க வா. என்ன செய்துட்டு இருக்க? என்ன பலகாரம் செய்யறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேங்க. நல்ல வேலையா போச்சு, யோசனையோட நிறுத்து. நீ ஒண்ணும் செய்யலையே? இல்லீங்க. இன்னைக்கு பூரி உருளைக்கிழங்கு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, செய்து வை, வெளியே போயிட்டு வர. பூரி உருளைக்கிழங்க? நான் கூட அதைத்தாங்க யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்ன பொருத்தம் பாத்தீங்களா? ஐயோ, என்ன பொருத்தம் இப்பொருத்தம். நேத்தி மசாலா தோசை செய்தியே, தோசை தான் இருந்தது, மசாலாவை எவனோ லாவிக்கிட்டு போயிட்டான். அப்படி இருக்கக்கூடாது, பூரின்னா நல்லா செய்யணும். என்ன? சரி, நீங்க உங்க பக்க பிரகாரம் சொல்லுங்க, அது பிரகாரம் நான் செய்யறேன். வெரி வெரி குட். இங்க வா சொல்றேன். 2 கையும் சேர்த்து வச்சு ஆணி அடிச்ச மாதிரி உட்கார். எப்படி செய்யணும் தெரியுமா? ஒரு குண்டான எடுத்து ஒரு அரை ஆழாக்கு கோதுமை மாவை எடுத்து அதுல போடணும். அதான் எனக்கு தெரியுமே. தெரியுமில்ல? அது தரையில கொஞ்சம் தண்ணியை தெளிச்சு 2 உப்புக்கல்ல போட்டு நல்லா பிசையணும். அதான் எனக்கு தெரியுமே. அப்புறம் உருண்டையா உருட்டிக்கணும். அதான் எனக்கு தெரியுமே. அப்புறம் என்ன செய்யணும் தெரியுமா? அதுதாங்க எனக்கு தெரியும். அப்பளா குழம்பு எடுத்து இத வச்சு அப்பளம் மாதிரி ரவுண்டா போட்டுக்கணும். அதான் எனக்கு தெரியுமே. அப்புறம் என்ன செய்யணும்? அதுதாங்க எனக்கு தெரியும். தெரியாது இல்ல? பெரிய குண்டானா ஒண்ணு எடுத்து அதான் எனக்கு தெரியுமே. இதெல்லாம் தூக்கி அது உள்ளார போட்டு அதான் எனக்கு தெரியுமே. அது நிறைய தண்ணியை ஊத்தி அதான் எனக்கு தெரியுமே. நல்லா குழைச்சு அதான் எனக்கு தெரியுமே. கொதிக்க வச்சு வையே, நான் வந்து குதிக்கிறேன். அதான் என்னங்க நீங்க எப்படி சொல்றீங்க? என்ன ஏதாவது தெரியலன்னா என்னங்க எதுங்கன்னா அடக்க ஒடுக்கமா கேட்கணும். எதமா ஏதாவது தெரிஞ்ச மாதிரி அதான் எனக்கு தெரியுமே, எனக்கு தெரியுமே. எனக்கு தெரியும், பெரிய மேதாவி மாதிரி. சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரம் சொல்லணும். என்ன, பூரிய பத்தியா? இல்லீங்க, இது முக்கியமான விஷயங்க. ஓஹோ, தங்கலட்சுமி, பூரிக்கு ஏற்பாடு பண்ணு. பையனமும் சமாச்சாரம் சொல்லணுமா, கேட்டு வரேன். என்னடா? நம்ம ஐயாவை அடிச்சு போட்டாங்க. யாரு? எங்க அப்பா?